ஓம் சாந்தி. இன்றைய வாணி 11/1/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, யோகம் அதாவது பாபாவை நினைவு செய்வது என்பது அக்னிக்கு சமமானது. இதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் எரிந்து போகிறது. ஆத்மா சதோ பிரதானம் ஆகிறது. ஆகவே ஒரு தந்தையின் நினைவில் இருங்கள். கேள்வி: புண்ணிய ஆத்மாவாக மாறக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும்? புண்ணிய ஆத்மாவாக மாறக்கூடிய குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும்? பதில்: யாருக்கு பணத்தை தானம் கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் முழுமையாக கவனம் வைக்க வேண்டும். ஒருவேளை யாருக்காவது நீங்கள் பணத்தை கொடுத்து அவர்கள் சென்று மது அருந்தினார்கள், தீய கர்மங்களை செய்தார்கள் என்றால் அதனுடைய பாவம் உங்களுக்கு வரும். நீங்கள் பாவ ஆத்மாக்களுடன் கொடுக்கல் வாங்கல் வைத்து கொள்ளக்கூடாது. இங்கே நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக மாற வேண்டும். பாடல்: அவர் எங்களை விட்டு பிரிந்து போக மாட்டார். ஓம் சாந்தி. இதற்கு நினைவின் அக்னி என்று பெயர். யோக அக்னி என்றால் நினைவின் நெருப்பாகும். நெருப்பு என்ற வார்த்தை ஏன் கூறப்படுகிறது? ஏனென்றால் இதில் பாவங்கள் எரிந்து போகிறது. நாம் எப்படி தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிகிறீர்கள். சதோ பிரதானம் என்பதன் பொருள் புண்ணிய ஆத்மா என்பதாகும். தமோ பிரதானம் என்பதன் பொருள் பாவ ஆத்மா ஆகும். இவர் மிகவும் புண்ணிய ஆத்மா, இவர் பாவ ஆத்மா என்று கூட கூறப்படுகிறது. ஆத்மாதான் சதோ பிரதானமாக மாறுகிறது, மீண்டும் மறுபிறவி எடுத்து எடுத்து தமோ பிரதானமாக மாறுகிறது என்பது நிரூபணமாகிறது. ஆகவேதான் பாவ ஆத்மா என்று கூறப்படுகிறது. ஆகவேதான் பதீத பாவனர் தந்தையே எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என நினைக்கிறார்கள். யார் பதீத ஆத்மாவாக மாற்றியது? இது யாருக்கும் தெரியவில்லை. பாவன ஆத்மாவாக இருந்தபோது ராமராஜ்யம் என்று கூறப்படுகிறது என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். இப்போது பதீத ஆத்மாக்கள் தான் இருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ராவணராஜ்யம் என கூறப்படுகிறது. பாரதம்தான் தூய்மையாக இருந்தது, பாரதமே பதீதமாக இருக்கிறது. பாபாதான் பாரதத்தை தூய்மையாக மாற்றுகிறார். மற்றபடி அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையாகி சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள். இப்போது துக்கதாமமாக இருக்கிறது. இவ்வளவு எளிய விஷயங்கள் கூட புத்தியில் பதியவில்லை. மனதால் புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையான பிராமணனாக முடியும். பிராமணன் ஆகாமல் பாபாவிடமிருந்து சொத்து பெற முடியாது. இப்போது இது சங்கமயுகத்தின் யஜ்ஞமாகும். யஜ்ஞத்திற்காக பிராமணர்கள் நிச்சயம் வேண்டும். இப்போது நீங்கள் பிராமணர் ஆகியிருக்கிறீர்கள். மரணலோகத்தில் இது கடைசி யஜ்ஞம் என நீங்கள் அறிகிறீர்கள். மரண உலகத்தில் தான் யஜ்ஞம் வளர்க்கிறார்கள், அமரலோகத்தில் யஜ்ஞம் வளர்ப்பதில்லை. பக்தர்களின் புத்தியில் இந்த விஷயங்கள் பதிவதில்லை. பக்தி முற்றிலும் தனி, ஞானம் தனி. மனிதர்கள் வேத சாஸ்திரங்களைத்தான் ஞானம் என நினைக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்குள் ஞானம் இருந்தால் மீண்டும் மனிதர்கள் திரும்பி போவார்கள். ஆனால் நாடகத்தின்படி யாரும் திரும்பி போக முடியாது. முதல் நம்பரில் இருப்பவர்கள்தான் சதோ ரஜோ தமோவில் வருகிறார்கள் என பாபா புரிய வைத்துள்ளார். மற்றவர்கள் சதோவினுடைய நடிப்பை மட்டும் நடித்துவிட்டு எப்படி திரும்பி போக முடியும்? அவர்களும் தமோ பிரதானத்தில் வந்துதான் ஆக வேண்டும், நடித்துதான் ஆக வேண்டும். ஒவ்வொரு நடிகரின் சக்தியும் தனித்தனியாக இருக்கிறது அல்லவா? பெரிய பெரிய நடிகர்கள் எவ்வளவு புகழ் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அனைவரையும் விட முக்கியமான படைக்கக்கூடியவர் இயக்குனர் மற்றும் முக்கியமான நடிகர் யார்?
இப்போது இறைத்தந்தை தான் முக்கியமானவர். பிறகு ஜெகதம்பா, ஜெகத்பிதா என புரிந்து கொள்கிறார்கள். ஜகத்திற்கே அதிபதியாக, உலகத்திற்கே அதிபதியாக மாறுகிறார்கள். இவர்களுடைய நடிப்பு நிச்சயமாக உயர்ந்தது. எனவே அவர்களுடைய வருமானமும் உயர்ந்தது. தந்தை சம்பளம் வழங்குகிறார். அதாவது பலனளிக்கின்றார். அது அனைத்தையும் விட உயர்ந்தது. நீங்கள் எனக்கு எவ்வளவு உதவி செய்கிறீர்கள் என்றால், உங்களுக்கு வருமானம் உங்களுக்கு வருமானம் கூட நிச்சயம் இவ்வளவு கிடைக்கும் என கூறுகிறார். வக்கீலுக்கு படிக்க வைக்கிறார்கள் என்றால், இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய வைக்கிறேன் என கூறுகிறார்கள் அல்லவா? இந்த படிப்பின் மீது இந்த படிப்பின் மீது கூட எவ்வளவு கவனம் கொடுக்க வேண்டும்? இல்லறத்தில் இருக்க வேண்டும். கர்மயோகம், சந்நியாசம் அல்லவா? அதாவது கர்மயோக சந்நியாசம் அல்லவா? இல்லறத்தில் இருந்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே பாபாவிடமிருந்து சொத்து அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதில் எந்த துன்பமும் இல்லை. வேலை போன்றவர்களை செய்தாலும் சிவபாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். ஞானம் மிகவும் எளிது. பதீத பாவனா வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக மாற்றுங்கள் என கூறுகிறார்கள். பாவன உலகத்தில் கூட ராஜ்யம் இருக்கிறது. எனவே பாபா அந்த ராஜ்யத்திற்கு தகுதி அடைய வைக்கிறார். இந்த ஞானத்தில் முக்கியமான 2 பாடம் அப்பா மற்றும் ஆஸ்தியாகும். சுயதர்சன சக்கரதாரி ஆகுங்கள். தந்தையை நினையுங்கள். நீங்கள் எப்போதும் ஆரோக்கியம் மற்றும் செல்வந்தராக மாறுவீர்கள். அதாவது பாபா சொல்றாங்க, நீங்க பாபாவ எப்பயும் நினைச்சீங்கன்னா, எப்பவுமே ஆரோக்கியம் மற்றும் செல்வந்தரா ஆயிடுவீங்க. என்னை இங்கே நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். வீட்டை நினையுங்கள். என்னை நினைத்தால் நீங்கள் வீட்டிற்கு சென்று விடலாம். சுயதர்சன சக்கரதாரியாக மாறுவதால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகலாம். இதை நன்கு புத்தியில் வைத்துக் கொள்ள வேண்டும். இச்சமயம் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். சுகதாமத்தில் சுகம், அமைதி, செல்வம் அனைத்தும் இருக்கிறது. அங்கே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கிறது. இப்போது பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் அசாந்தி இருக்கிறது. மாணவர்களை பாருங்கள், எவ்வளவு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். தன்னுடைய இள ரத்தத்தை காண்பிக்கிறார்கள். இது தமோ பிரதான உலகமாகும். சத்யுகம் புது உலகமாகும். பாபா சங்கமத்தில் வந்திருக்கிறார். மகாபாரத போர் கூட சங்கமத்தினுடையதுதான். அதாவது மகாபாரத போர்னு ஒரு புராண கதையெல்லாம் ஒரு காலத்துல நடந்தது அப்படின்லாம் கிடையாது. அது இந்த சங்கம யுகத்துல ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் மனப்போர் நடக்குது. மேலும் உலகத்திலையும் ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு நாட்டுக்கிடையும் போர் நடக்குது. இதற்கு பேர் தான் மகாபாரத போர்ன்னு பாபா இங்க சொல்றாங்க. இப்போது இந்த உலகமே மாற வேண்டும். நான் புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய சங்கமத்தில் தான் வருகிறேன். இதற்குத்தான் புருஷோத்தம சங்கமயுகம் என்கிறார்கள் என பாபா கூறுகின்றார். புருஷோத்தம மாதம், புருஷோத்தம வருடம் கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த புருஷோத்தம சங்கமத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. சங்கமத்தில் தான் பாபா வந்து உங்களை வைரம் போல மாற்றுகிறார். பிறகு இதில் கூட வரிசை கிரமம் இருக்கிறது. வைரம் போல ராஜாவாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் தங்கம் போன்ற பிரஜைகள் ஆகிறார்கள். குழந்தை பிறக்கிறது, சொத்திற்கு உரிமையாளர் ஆகிறது. இப்போது நீங்கள் பாவனமான உலகத்திற்கு உரிமையாளர் ஆகிறீர்கள். பிறகு அதில் உயர்ந்த பதவிக்கு அதில் உயர்ந்த பதவி அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இச்சமயத்தின் உங்களுடைய முயற்சியே கல்ப கல்பத்தின் முயற்சியாகும். இவர்கள் கல்ப கல்பத்திற்கும் இவ்வாறுதான் முயற்சி செய்வார்கள் என புரிந்து கொள்ளப்படுகிறது. இவர்களால் அதிகமாக முயற்சி நடக்காது. பிறவி பிறவியாக கல்ப கல்பமாக இவர்கள் பிரஜையில்தான் வருவார்கள். இவர்கள் பணக்கார பிரஜைகளுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். வரிசை கிரமம் இருக்கிறது அல்லவா? படிப்பின் ஆதாரத்தில் அனைத்தும் தெரிகிறது. இந்த நிலையில் நாளை நீங்கள் உடலை விட்டு விட்டால் எப்படி ஆகுவீர்கள் என பாபா உடனே கூற முடியும். ஒவ்வொரு நாளும் நேரம் குறைந்து கொண்டே போகிறது.
ஒருவேளை யாராவது உடலை விட்டுவிட்டால் பிறகு படிக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் புத்தியில் இருக்கலாம். சிவபாபாவை நினைப்பார்கள். நீங்கள் சிறிய குழந்தைகளுக்கு கூட நினைவுபடுத்தினீர்கள் என்றால் சிவபாபா சிவபாபா என கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறிது கிடைக்கிறது. சிறிய குழந்தைகள் மகாத்மாவிற்கு சமமானவர்கள். விகாரங்களை பற்றி தெரியாது. எவ்வளவு பெரியவர்கள் ஆகிறார்களோ அவ்வளவு விகாரங்களின் தாக்கம் ஏற்படுகிறது, கோபம் ஏற்படுகிறது, மோகம் உண்டாகிறது. இப்போதும் இந்த உலகத்தில் இந்த கண்களினால் எதை பார்க்கிறீர்களோ அதிலிருந்து பற்றுதலை விலக்க வேண்டும் என உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்தும் சுடுகாடாக போகிறது என உங்களுக்கு தெரியும். தமோ பிரதானமான பொருட்கள் இருக்கின்றன. மனிதர்கள் இறந்து விட்டால் பழைய பொருளை வெட்டியானுக்கு கொடுத்து விடுகிறார்கள். பாபா எல்லையற்ற வெட்டியானாக இருக்கிறார், வண்ணானாக இருக்கிறார். உங்களிடம் என்ன வாங்குகிறார், என்ன கொடுக்கிறார்? நீங்கள் கொடுக்கும் சிறிதளவு செல்வமும் அழிய போகிறது. பாபா இன்னைக்கு நல்ல அழகான அறிவுரை கொடுக்கிறாரு. பாபா வங்கிக்கிட்ட இருந்து என்னத்தை வாங்குறாரு? இந்த மண்ணுல புதைய போற செல்வத்தை வாங்கிக்கிறாரு. மேலும் அதுக்கு ரிட்டர்னா என்ன கொடுக்கிறாரு? சொர்க்கத்தையே கொடுக்கிறாரு. புரியுதுங்களா? அதனால பாபாவுக்கு செல்வம் கொடுக்கறதுன்றது நம்முடைய பாக்கியன்றதை உணரணும். அதுல நம்ம பாக்கியத்தை அடைய போறோம். ஒரு பிறவிக்கல்ல 2500 ஆண்டுகளுக்கு. இருப்பினும் இந்த பணத்தை தங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா கூறுகிறார். இதிலிருந்து பற்றுதலை மட்டும் நீக்குங்கள். கணக்கு வழக்கை பாபாவிற்கு கொடுத்து கொண்டே இருங்கள். பிறகு டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களிடம் உள்ள இந்த குப்பைகளை யூனிவர்சிட்டி அல்லது ஹாஸ்பிட்டலில் ஆரோக்கியம் மற்றும் செல்வத்திற்காக ஈடுபடுத்த வைக்கிறார். இங்க பாபா ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டின்னு சொல்றது பாபா சென்டரை தான் சொல்றார், யஜ்ஞத்தை தான் சொல்றார். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க செல்வத்தை இந்த யஜ்ஞத்துல ஈடுபடுத்துறீங்களோ அது உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன ஆயிடும்? செல்வமா கிடைக்கும். நோய்க்காக மருத்துவமனையும் படிப்பிற்காக பல்கலைக்கழகம் இருக்கிறது. இங்கு காலேஜ் மற்றும் ஹாஸ்பிட்டல் இரண்டும் இணைந்திருக்கிறது. இதற்கு 3 அடி நிலம் போதும். யாரிடம் எதுவுமே இல்லையோ அவர்கள் 3 அடி இடம் கொடுங்கள், அதில் வகுப்பு ஆரம்பித்து விடுங்கள். 3 அடி நிலம் அமருவதற்கான நிலம் அல்லவா? ஆசனம் 3 அடிக்கு 3 அடி தான் இருக்கிறது. 3 அடி நிலத்தில் யார் வேண்டுமானாலும் வருவார்கள். நன்கு புரிந்து கொண்டு செல்வார்கள். யாராவது வந்தார்கள் என்றால் ஆசனத்தில் அமர வைத்து பாபாவின் அறிமுகத்தை கொடுக்கவும். சேவைக்காக பேட்ஜ் கூட நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் எளிதாகும். சித்திரங்கள் கூட நன்றாக இருக்கிறது, முழுமையாக எழுதப்பட்டும் இருக்கிறது. இதன் மூலம் உங்களுடைய நிறைய சேவைகள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு ஆபத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போது மனிதர்களுக்கு வைராகியம் ஏற்படும். நாம் அழிவற்ற ஆத்மா, நம்முடைய அழிவற்ற தந்தையை நினைக்கலாம் என தந்தையை நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். என்னை நினைத்தால் உங்களுடைய பிறவியின் பாவங்கள் நீங்கும் என தந்தையே கூறுகின்றார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை முழு அன்போடு நினைக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வரக்கூடாது. ஆம், குழந்தைகளிடம் வெளிப்படையாக அன்பு வையுங்கள். ஆனால் ஆத்மாவின் உண்மையான அன்பை ஆன்மீக தந்தையிடம் வையுங்கள். இந்த பாயிண்ட நல்லா நோட் பண்ணுங்க. நம்மளுக்கு குழந்தைங்க இருக்காங்க, உறவுகள் இருக்குன்னா அவங்க கிட்ட வெளிப்படையா, அதாவது வெளிப்படையான ரூபத்துல அன்பா பேசுங்க, அன்பா நடந்துக்குங்க. ஆனா உள்ளார்ந்த அன்பை ஒரு பாபா கிட்ட வைங்க. அவருடைய நினைவினால் தான் விகர்மங்கள் அழியும். நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் போன்றவர்களை பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி பாபாவின் நினைவில் இருக்கட்டும். குழந்தைகளாகி நீங்கள் நினைவு என்ற தூக்கில் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் தங்களுடைய தந்தை பரமாத்மாவை நினைக்க வேண்டும்.
புத்தி மேலே இணைக்கப்பட்டிருக்கட்டும். பாபாவின் வீடு கூட மேலே இருக்கிறது அல்லவா? அதாவது பாபா இங்க சொல்றது பரந்தாமத்தை. தந்தையோட வீடு தான் குழந்தைகளாகிய நம்மளோட வீடும். மூலவதனம், சூட்சம் வதனம் மற்றும் இது ஸ்தூல வதனம் ஆகும். இப்போது மீண்டும் வீட்டிற்கு போக வேண்டும். இப்போது உங்களுடைய பயணம் முடிய போகிறது. இப்போது நீங்கள் பயணத்திலிருந்து திரும்பி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வீடு எவ்வளவு அன்பாக இருக்கிறது. அதாவது பரந்தாமம்னா ரொம்ப இனிமையானது. சைலன்ஸ், ஒளி உலகம். அது எல்லையற்ற வீடாகும். மீண்டும் தன்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும். நாம் எல்லாரும் நம்முடைய வீடான பரந்தாமத்துக்கு போகணும். மனிதர்கள் வீட்டிற்கு போவதற்காக பக்தி செய்கிறார்கள். ஆனால் ஞானம் முழுமையாக இல்லை என்றால் வீட்டிற்கு போக முடியாது. பகவானிடம் செல்வதற்காக, நிர்வாண தாமத்திற்கு செல்வதற்காக எவ்வளவு தீர்த்த யாத்திரைகளை செய்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள். சந்நியாசிகள் அமைதியின் வழியை மட்டும்தான் தெரிவிக்கிறார்கள். சுகதாமத்தை பற்றி அறியவில்லை. சுகதாமத்தின் வழியை பாபா மட்டும்தான் தெரிவிப்பார். நிச்சயமாக முதலில் நிர்வாண தாமம் வானப்பிரஸ்தத்தில் போக வேண்டும். அதாவது நாம பாபா ஒருவர் இந்த மனதின் மூலம், வானப்பிரஸ்தம்னா மனதின் மூலம் இந்த உலகத்தை சந்நியாசம் செய்து மனதால் ஒருவரை நினைக்கணும். அதுக்கு பேர் தான் வானப்பிரஸ்த நிலை. அதற்கு பிரம்மாண்டம் என்றும் கூறுகிறார்கள். பிரம்மாண்டம்னா பரந்தாமம். அவர்கள் பிரம்மத்தை ஈஸ்வரனை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நாம் பிந்துவாக இருக்கிறோம். நாம் வசிக்கக்கூடிய இடம் பிரம்மாண்டம். உங்களுடைய பூஜை கூட நடக்கிறது அல்லவா? பிந்துவை எப்படி பூஜை செய்வார்கள்? எனவே பூஜை செய்யும் போது சாலி கிராமமாக அமைத்து ஒவ்வொரு ஆத்மாவையும் பூஜிக்கிறார்கள். பிந்துவை எப்படி பூஜிக்க முடியும்? எனவே பெரியதாக உருவாக்குகிறார்கள். பாபாவிற்கு தனக்கென்று உடல் இல்லை. இந்த விஷயங்களை இப்போது நீங்கள் அறிகிறீர்கள். சித்திரங்களில் கூட நீங்கள் பெரிய ரூபத்தை காண்பிக்க வேண்டும். பிந்துவை எப்படி புரிந்து கொள்வார்கள்? நீங்கள் நட்சத்திரங்களை உருவாக்க வேண்டும். இவ்வாறு நிறைய திலகத்தை கூட தாய்மார்கள் வைத்துக் கொள்கிறார்கள். வெள்ளை நிறத்தில் தயாராக கிடைக்கிறது. ஆத்மா கூட வெள்ளையாக நட்சத்திரத்தை போன்று இருக்கிறது. இது கூட ஒரு அடையாளமாகும். புருவ மத்தியில் ஆத்மா இருக்கிறது. மற்றபடி பொருள் எதுவும் தெரியவில்லை. இவ்வளவு சிறிய ஆத்மாவில் எவ்வளவு ஞானம் இருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். இத்தனை அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிசயமாக இருக்கிறது. ஆத்மாவில் இவ்வளவு பார்ட் நிரம்பி இருக்கிறது. இது மிகவும் ஆழமான விஷயமாகும். இவ்வளவு சிறிய ஆத்மா இந்த உடல் மூலமாக எவ்வளவு வேலைகளை செய்கிறது. ஆத்மா அழிவற்றது. அதனுடைய பார்ட்டும் ஒருபோதும் அழிவதில்லை. நடிப்பும் மாறுவதில்லை. இப்போது மிகப்பெரிய மரமாக இருக்கிறது. சத்தியுகத்தில் எவ்வளவு சிறிய மரமாக இருக்கிறது. பழையதாக ஆகவில்லை. இனிமையான சிறிய மரத்தின் நாற்று இப்போது நடப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பதிதமாகி இருந்தீர்கள். இப்போது மீண்டும் பாவனமாகி கொண்டிருக்கிறீர்கள். சிறிய ஆத்மாவிற்குள் எவ்வளவு பெரிய பார்ட் இருக்கிறது. இதுதான் இயற்கை. அழியாத பார்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒருபோதும் முடிவதில்லை. அழிவற்ற பொருளாகும். அதில் அழிவற்ற பார்ட் நிரம்பி இருக்கிறது. இது அதிசயமாக இருக்கிறது அல்லவா? குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவர்களாக மாறுங்கள் என பாபா புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில் கடின முயற்சி இருக்கிறது. உங்களுடையதான் அதிகமாக பார்ட் ஆகும். பாபாவுடைய பார்ட் உங்களை போன்று அதிகமாக இல்லை. பாபா என்ன பண்றாரு? இறுதி சமயத்துல, அதாவது கலியுக இறுதியில சிறிது காலம்தான் வரார். நீங்கள் சொர்க்கத்தில் சுகமுடையவளாகி விடுகிறீர்கள் என்றால் நான் ஓய்வில் அமர்கிறேன் என பாபா கூறுகிறார். எனக்கு எந்த நடிப்பும் இல்லை.
இச்சமயம் இவ்வளவு சேவை செய்கிறேன் அல்லவா? இந்த ஞானம் இவ்வளவு அதிசயமாக இருக்கிறது. உங்களை தவிர யாரும் சிறிது கூட புரிந்து கொள்வதில்லை. பாபாவின் நினைவில் இல்லாமல் தாரணை செய்ய முடியாது. அதாவது பாபாவுடைய நினைவு இல்லாம அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்ற முடியாது. உணவு விஷயங்களில் கூட வித்தியாசம் ஏற்படும் போது தாரணையில் வித்தியாசம் ஏற்படுகிறது. இதில் தூய்மை மிகவும் தேவை. தந்தையை நினைப்பது மிகவும் எளிதாகும். தந்தையை நினைக்க வேண்டும், மேலும் சொத்து அடைய வேண்டும். ஆகவேதான் நீங்கள் உங்களிடம் படங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என பாபா கூறினார். யோகா மற்றும் ஆஸ்தியின் படங்களை உருவாக்கினால் போதை ஏறும். நாம் பிராமணனிலிருந்து தேவதையாகி கொண்டிருக்கிறோம். பிறகு நாம் தேவதைகளிலிருந்து சத்திரியர்கள் ஆவோம். பிராமணர்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தினர். நீங்கள் புருஷோத்தமர் ஆகிறீர்கள் அல்லவா? மனிதர்களுக்கு இந்த விஷயங்களை பதிய வைப்பதற்கு எவ்வளவு கடின முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஞானத்தை புரிந்து கொள்ள குஷியின் அளவு அதிகரிக்கும். அதாவது பாபா சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு விஷயத்த ஞானத்துல புரிஞ்சுக்கிட்டே போறீங்கன்னா அந்த குஷியினோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகும். குழந்தைகளாகி நீங்கள் பாபா நமக்கு மிகவும் நன்மை செய்கிறார் என புரிந்து கொள்கிறீர்கள். கல்ப கல்பமாக நம்முடையது ஏறும் கலையாகும். இங்கே இருந்து கொண்டே சரீர நிர்வாகத்திற்காக அனைத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் சிவபாபாவின் பண்டக சாலையிலிருந்து சாப்பிடுகிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். சிவபாபாவை நினைத்து கொண்டே இருந்தால் கால கண்டன் அனைவரும் விலகி போவார்கள். அதாவது இங்க பாபா கால கண்டன் சொல்றது யமதூதரை சொல்றார் பாபா. அதாவது சத்தியுகத்துல நம்மளுக்கு யமன் யமன்றது கிடையாது. ஏன்னா அங்க மரணம்ன்றது 150 ஆண்டுகள் எப்படி இருப்பாங்க, நிலையா இருப்பாங்க. அங்க மரணம், அதுக்கு பேர் மரணம் கிடையாது, அமரர்னு அங்க பாபா சொல்றார். பிறகு இந்த பழைய உடலை விட்டு விட்டு சென்று விடலாம். பாபா எதையும் பெற்றுக்கொள்வதில்லை என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். நாம் எதை கொடுக்கிறோமோ அவருக்கு ஒன்றும் நாம எதையும் செய்யறதில்ல. அவர் எதையுமே அனுபவிக்காதவர். அவர் அபோக்தா. அவருக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஆனா எதை நம்ம இந்த யஜ்ஞத்துக்காக பாபாவுக்காக நம்ம நினைச்சு செய்யறோமோ அது ஒண்ணுமே நமக்காக நாம செய்துக்கிறோம். அவரோ வல்லலாவார். என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என பாபா கூறுகின்றார். நீங்கள் பணத்தை யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்தில் முழு கவனம் கொடுங்கள். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீர்கள், அவர்கள் சென்று மது அருந்தினார்கள், தீய வேலைகளை செய்தனர் என்றால் அதனுடைய பாவம் உங்கள் மீது வரும். பாபா இங்க சொல்றது இப்ப நமக்கு வெளியில போறோம், யாராவது பணம் கேட்குறாங்க, அப்படியே பணம் கொடுக்குறோம்னா அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு தீய காரியங்களுக்கு பயன்படுத்துறாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பாவ கர்மங்களுடைய விளைவு பணம் கொடுத்த நமக்கும் சேரும். ஆகையினால நாம பாவ ஆத்மாக்கள் கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க கூடாது, கொடுக்க கூடாது. அததான் பாபா இங்க மென்ஷன் பண்றாங்க. அது எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரிதான். புரியுதுங்களா? ஆகையினால இந்த விஷயங்களை நாம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. பாவ ஆத்மாவிடம்தான் கொடுக்கல் வாங்கல் செய்து பாவ ஆத்மாக்களாக மாறுகிறார்கள். இங்கேயோ நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக வேண்டும். எனவே பாவ ஆத்மாக்களிடம் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ள கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, யார் மீதும் மோகம் வைக்க கூடாது என பாபா கூறுகின்றார். பாபா சாக்ரீனாகி வருகிறார். பழைய குப்பைகளை வாங்கி கொண்டு எவ்வளவு வட்டி கொடுக்கிறார் பாருங்கள். பாபா நம்ம கிட்ட பழைய பொருள், அழிய போற விஷயங்களை, இல்ல நம்ம கிட்ட தேவையில்லாத குப்பைகளை, தீய எண்ணங்களை, தீய சம்ஸ்காரங்களை என்கிட்ட கொடுங்கன்றார். இந்த பழைய குப்பைகளை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை, சக்திகளை எடுத்துக்கோங்க, சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியை எடுத்துக்கோங்கன்னு தான் பாபா சொல்றார்.
அதனால்தான் பாபா இங்க சொல்றாங்க, அவர் எவ்வளவு பெரிய வட்டியாக கிடைக்கிறது. அது பாபா குடுக்கறது எவ்வளவு பெரிய வட்டியா கிடைக்குது. ரூ. 1000 நீங்க பாபாவுக்கு குடுக்குறீங்கன்னா, அது சொர்க்கத்துல என்ன கிடைக்கும்? பல கோடியா கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாரு, ஏழையினுடைய ஒரு பைசா எத்தன பல லட்சங்களுக்கு சமம்ன்னு பாபா சொல்றார். எவ்வளவு கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறார் பாருங்க. 2 பிடிக்கு பதிலாக மாளிகை கொடுக்கிறார் அல்லவா? நல்லது. இனிமேலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போது பயணம் முடிகிறது. இந்த வாழ்க்கை பயணம் முடியுது. வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். பரந்தாமத்துக்கு போயாகணும். ஆகவே இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் வைத்து புத்தியோகத்தை பாபாவின் நினைவின் மேலே இணைக்க வேண்டும். 2வது பாயிண்ட், சங்கம யுகத்தில் பாபா படைக்கின்ற இந்த யாகத்தை பாதுகாப்பதற்கு உண்மையிலும் உண்மையான பவித்திரமான பிராமணர்கள் ஆக வேண்டும். வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம், ஆதி ரத்தினம் என்ற நினைவினால் தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலி ஆகுக. ஆதி ரத்தினம் என்ற நினைவினால் தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய சக்திசாலி ஆகுக. எவ்வாறு பிரம்மா ஆதி தேவனாக இருக்கின்றாரோ அதுபோல் பிரம்மா குமார் குமாரிகளும் ஆதி ரத்தினங்கள் ஆவீர்கள். ஆதி தேவனுடைய குழந்தைகள் மாஸ்டர் ஆதி தேவர்கள் ஆவீர்கள். ஆதி ரத்தினம் என புரிந்து கொள்வதன் மூலமே தனது வாழ்க்கையின் மதிப்பை அறிந்து கொள்ள முடியும். பாபா இங்க ஆதி ரத்தினம் நம்மளை ஏன் சொல்றான்னா, நான் தான் இந்த உலக சிருஷ்டிக்கே மூதாதையர் நானு. அதை புரிஞ்சுக்கணும். வயதுனால நாம சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், இல்லை சின்ன குழந்தையா இருந்தா கூட சரிதான். அதாவது ஒரு 15 வயசுள்ள ஒரு குழந்தை நான் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை புரிஞ்சுக்குதுன்னா, அப்ப அந்த குழந்தை கூட என்னது, இந்த உலகத்துக்கு முன்னாடி ஆதி ரத்தினம். ஏனென்றால் ஆதி ரத்தினம் என்றால் பிரபுவின் ரத்தினம், ஈஸ்வரிய ரத்தினம் எனில் எவ்வளவு மதிப்பானதாக ஆகிவிட்டது. ஆதி ரத்தினம்னா பாபா இன்னொரு மீனிங் சொல்றாங்க. நாம யாரு? பிரபுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ரத்தினம், குழந்தைகள். ஆகையினால் சதா தங்களை ஆதி தேவனுடைய குழந்தைகள், மாஸ்டர் ஆதிதேவன், ஆதி ரத்தினம் என புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்யுங்கள். அப்பொழுது சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைத்துவிடும். எதுவுமே வீணாக முடியாது. ஸ்லோகன், யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களே ஞான சொரூப ஆத்மாக்கள் ஆவார்கள். யார் ஏமாற்றம் அடைவதற்கு முன்னதாகவே பகுத்தறிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ அவர்களே ஞான சொரூப ஆத்மாக்கள் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த மாதத்துக்கான இஷாரா, அதாவது தன்னுடைய சக்திசாலியான மனதின் மூலம் சகாஷ் கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்பொழுது சேவையில் சகாஷ் கொடுத்து புத்திகளை மாற்றக்கூடிய சேவையை சேர்த்து கொள்ளுங்கள். பிறகு பாருங்கள், வெற்றி உங்கள் முன்னால் சுயம் தலை வணங்கும். சேவையில் என்ன தடைகள் வருகின்றனவோ அந்த தடைகளின் திரைக்குள் நன்மையான காட்சி மறைந்துள்ளது. மனம் மற்றும் பேச்சின் சக்தியினால் தடையின் திரையை மட்டும் விலக்கிவிடுங்கள். அப்பொழுது உள்ளுக்குள் இருக்கும் நன்மை நிறைந்த காட்சி தென்படும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி பாபா.